சிவகங்கை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களில் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம், ஊழல் தடுப்பு நீதிமன்றம் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இப்போ எங்கே ஷிஃப்டாக பார்க்குற ஐடியா பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா காரைக்குடிக்கு பிளான் பண்ணுறாங்க. அதற்கான போராட்டங்களும் அட்வொகேட்ஸ் முன்னெடுத்து அதையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே சட்டக்கல்லூரி அங்கே போயிடுச்சு, விவசாய கல்லூரி அங்கே காரைக்குடிக்கே போயிடுச்சு. இப்படி எல்லாமே அங்கேயே போயிட்டு இருக்கு அப்படின்னா இது தலைநகரம் காரைக்குடியா இல்லை சிவகங்கையா அப்படிங்கிற ஒரு ஐயம் எல்லாருக்கும் ஏற்படுது. அது அது உள் கருத்து என்ன, அல்லது உள் நோக்கம் என்ன, அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அரசு இதை மாற்றணும். ஒரு மாவட்டத்தை சிவகங்கையை மாற்றணும்னு நினைக்குதா, இல்லை சிவகங்கையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை காரைக்குடிக்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த உள்கருத்து தெரியல. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன, அதற்கு உள் ஆள் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் அதுக்குள்ள இருக்கு. அரசு இதை மாற்றி சிவகங்கையை மாவட்டமாக தலைநகராக கொண்டிருக்கிற சிவகங்கையை வலுப்படுத்தணும், அதற்கான முன்னெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் அந்த அரசுக்கு தெரிவிச்சுக்கிறேன், கோரிக்கையாக வைக்கிறேன்.